நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இலவு காத்த கிளி கிடையாது. திமுக கூட்டணி உடைக்க எடப்பாடி போட்ட மெகா பிளான், அண்ணாமலை எடுத்த சர்வே, ஆடி போன திமுக அதிமுக. அதுவும் இல்லாம நம்ம தலைமையோட கூட்டணி ஒட்டுமொத்தமா ரிப்போர்ட் எடுத்து டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காருங்க. டெல்லி இன்னும் கிரீன் சிக்னல் காட்டலங்க. சரி, அண்ணாமலை அவர்கள் எடுத்த ரிப்போர்ட் என்னன்றதை முதல்ல பார்த்துட்டு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி எவன் கூட்டணிக்கு வருவான் வரமாட்டான் என்று கதவை திறந்து வச்சுட்டு இலவு காத்த கிளி மாதிரி இருக்கக்கூடாது, நாமளும் காய் நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிரடியாக களத்தில் எங்கே வேலை பார்த்துருக்காரு. அதை ரெண்டாவது பார்க்கலாங்க. முதல்ல அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் ஒரு சர்வே எடுத்திருக்காருங்க. அந்த சர்வே என்ன என்பது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிடுறேன். 3 விதமாக சர்வே எடுத்திருக்காருங்க. முதல்ல பாஜக எங்கே நின்னா வெற்றி பெறும். இரண்டாவது, நம்ம கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க செல்வாக்கு என்னவா இருக்குது அவங்க கேட்கின்ற தொகுதியில். மூன்றாவதாக திமுகவுக்கான செல்வாக்கு என்னவா இருக்கிறது, திமுக கூட்டணிக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு ஒட்டு மொத்தமாக 3 விதமாக ரிப்போர்ட் எடுத்து அதில் பாஜகவுக்கு இருக்கின்ற பாசிட்டிவான விஷயங்களை எல்லாம் தொகுத்து டெல்லிக்கு அனுப்பியிருக்காருங்க. அதே மாதிரி பாஜக தலைமையில் கூட்டணி யார் யாரெல்லாம் வரப்போறாங்க என்பதை பற்றியும் தொகுத்து அனுப்பிச்சிருக்காருங்க. நம்ம ஏற்கனவே பாஜக கூட்டணிக்கு யாரெல்லாம் வருவாங்க என்பதை பற்றி ஒரு சுருக்கமான விஷயத்த பேசிட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாமக பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் போகிற மாதிரி தெரியல. பாமகவில் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கின்றார். இன்னும் 2 வருஷம் இருப்பார். பாஜக வெற்றி பெற்றால் அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியுடனே அமைச்சர் பதவி வாங்கிடலாம். அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக நின்று பாஜக கூட்டணியில் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அன்புமணி ராமதாஸுக்கு அமைச்சர் பதவி கேரண்டி. அதனால் பாமக பொறுத்த வரைக்கும் பாஜக பக்கம் வருகிறது. கேப்டன் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அவருடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜக பக்கம்தான். நம்ம மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும் சரி, பியூஷ் கோயல் அவர்களாக இருந்தாலும் சரி, கேப்டன் அவர்களுக்கு தந்த புகழஞ்சலியும் சரி, அவங்களை அரவணைத்ததாக இருந்தாலும் சரி, அந்த நன்றியை அவங்க மறக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு தகவல் அரசல் புரசலாக ஓடுகிறது. தேமுதிக கிட்ட ஒரு பொட்டியை கொடுத்து கேப்டன் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அவர் ஒரு நல்ல மனுஷன், அவனுடைய புகழ் எந்த விதத்திலும் குன்றிவிடக்கூடாது, வரவங்களுக்கெல்லாம் தேவையானவற்றை செய்யுங்க, அவருடைய அனுதாபாலை தமிழகம் முழுவதும் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதனால நமக்கு ஒரு லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தேமுதிகவை ஊக்குவித்திருக்கின்றார்களாம். எப்படி நம்ம முத்துராமலிங்க தேவரையா இருக்காங்க பாருங்க, அவருக்கு எப்படி குரு பூஜை விழா கொண்டாடுறாங்களோ அந்த அளவுக்கு கேப்டன் அவர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது பாஜக. அதனால கண்டிப்பாக தேமுதிகானது பாஜக பக்கம் வரப்போகுது. டாக்டர் கிருஷ்ணசாமி அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தென்காசி தொகுதி கொடுத்துட்டா பரவாயில்ல, அதுதான் குறி வச்சிருக்காரு. அதுலேயும் இல்லாமல் பாஜக முன்னிறுத்தி தான் அவர் அரசியலே பண்ணுறாரு. முழுக்க முழுக்க இந்துத்துவவாதியாகவே மாறிட்டாரு. நம்ம அண்ணன் தொல் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஜெய் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜனநாயகம் மீட்போம் என்றெல்லாம் மாநாடு போட்டுக்கிட்டு இருக்காரு பாஜகவுக்கு எதிராக. ஆனால் பாஜகவை ஆதரித்து பேசுகின்ற ஒரே பட்டியலின தலைவராக நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கின்றார். அதனால் பாஜக பட்டியலின மக்களுக்கு எதிரானது கிடையாது என்பதை தமிழகத்தில் காட்டினோம்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை விட்டுவிடக்கூடாது. அதற்காக தென்காசி தொகுதியே கேட்டுட்டு இருக்காரு. பாஜக நிச்சயமாக தரும், அண்ணாமலை அவர்களும் உறுதியளித்திருக்கிறார். ஆனால் அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குதுங்கோ. அந்த சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் தெரியுமா உங்களுக்கு, ஜோகோ நிறுவனத்துடைய நிறுவன தலைவர். அவர் நம்ம அண்ணாமலை கிட்ட தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை இந்த 3 தொகுதி என்கிட்ட கொடுத்துருங்க. அதில் தென்காசியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர் ஐயாசாமி அவர் நிற்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அவருக்கான செலவு முழுமையாக நான் பார்த்துக்கிறேன். அதில் தூத்துக்குடி, நெல்லை இந்த 2 தொகுதிக்கான செலவையும் நானே பார்த்துக்கிறேன். இந்த 3 தொகுதியும் என்கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் இறங்கி கச்சை கட்டுறாருங்க. ஆனால் நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் விட்டுருவாரா? ஒட்டப்பிடாரத்தில் இறங்கி ஒவ்வொரு நாளும் அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறவர் தென்காசி எப்படி விட்டு கொடுப்பாரு? அவரை பொறுத்த வரைக்கும் பல நாள் தென்காசியில் நின்று தோல்வி அடைஞ்சிட்டார், வெற்றி பெறலை. ஆனால் இந்த முறை தன்னுடைய மகன் ஷியாம் அவர்களை இறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். இந்த காலம், அதாவது நம்ம ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்துட்ட பிறகு பாஜகவுடைய செல்வாக்கு தமிழகத்தில் உயர்ந்திருக்குது. இந்த தருணத்தில் விட்டுறக்கூடாது. அதனால் நம்ம மகனை அரசியல் களத்துக்கு கொண்டு வருவதற்கு இதுதான் சரியான தருணம். நம்ம பல நாள் நின்று தென்காசியில் தோற்றிருப்பதனால நமக்கு ஒரு அனுதாப அலை இருக்கிறது. நம்ம மகனும் வருகின்றார், இளைஞர், அதனால் இளைஞர் ஓட்டையும் கவரலாம். அண்ணாமலை அவர்கள் ஒரு இளைஞர், அவராலையும் செல்வாக்கு பார்த்திங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு கிடைக்கும். ஒட்டு மொத்தமாக கடந்த காலத்தில் இந்த தொகுதி மக்களுக்காக நான் என்ன செஞ்சேன், என்னை ஏன் தோக்கடிச்சிங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணால் தென்காசியை கைப்பற்றி விடலாம் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நினைக்கிறாரு. ஆனால் ஸ்ரீதர் வெம்பை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொடுங்க, இந்த 3 கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஒட்டுமொத்த செலவு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி களத்தில் நிற்கிறாராம். ஸோ இந்த 2 பேரில் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்றத டெல்லிக்கு தலைமைக்கே விட்டுட்டாராம் அண்ணாமலை. அதற்கு பிறகு பாஜக கூட்டணியில் இடம்பெற போகிறவர் பாரிவேந்தர்.
அவரை பொறுத்த வரைக்கும் பெரம்பலூர் குறி வச்சுட்டாரு. அப்படி குறி வைத்தவர் அதுடன் சேர்ந்து இருக்கின்ற இன்னும் 2 தொகுதிக்கு நானே செலவு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெரம்பலூர் மட்டுமல்ல அதை சுற்றி இருக்கின்ற 2 தொகுதியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் என்னுடைய கல்வி நிறுவனத்தில் எந்த அளவுக்கு கல்விக்காக உதவி பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலை எடுத்து டெல்லிக்கு அனுப்பிட்டாராம். அண்ணாமலைக்கிட்டே வந்து கேட்டிருக்காராம், நான் பாருங்க எனக்கு பெரம்பலூர் கொடுத்தீங்கன்னா 2 தொகுதி சேர்த்து நான் செலவு பார்த்துக்கிறேன், என்ன சொல்கிறீங்க? எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது, எனக்கு 1 தொகுதி போதும், கூடுதலாக 2 தொகுதிக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னு டாக்டர் பாரிவேந்தர் அவர்களும் களத்தில் இறங்கி கச்சை கட்டுறாரு. இப்போது எல்லாவற்றையும் கேட்ட பிறகு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னையா அதிமுகவை யாரும் சீன்ற மாதிரி தெரியல, பாஜகவில் தான் போட்டி போட்டுக்கிட்டு எனக்கு சீட்டு கொடு உனக்கு சீட்டு கொடுன்னு அழைப்பாயிறாங்க. அப்புறம் பாஜகவில் அந்த கட்சியில் உழைச்சவங்க இருக்காங்களே அவங்களுக்குலாம் எங்கே போகிறது இடம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்கும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் யார் யாரை நிற்க வச்சா வெற்றி பெறுவார்கள் என்ற கணக்கெடுத்து அதையும் டெல்லிக்கு அனுப்பி வச்சிருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஏசி சண்முகம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அவர் பாஜக பக்கம் தான் இருக்கிறாரு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது கூட ஏசி சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒட்டுமொத்த கட்சிகளும் வந்து பாஜக பக்கமே நிற்பதனால எடப்பாடி பழனிசாமி இலவகாத்த கிளியா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. திமுகவுக்கு இணையாக அவரும் ஒரு 4 குழுவை போட்டிருக்காரு. திமுக 3 குழு போட்டுக்குது. ஆனால் பிரச்சாரத்தை எப்படி முன்னெடுப்பது அதற்கும் சேர்த்து ஒரு குழுவை வந்து பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜ் அவருடைய தலைமையில் நம்ம எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்காருங்கோ. ஆக மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நானும் திமுக பாஜகக்கு இடையில் சோட போகிறவன் கிடையாது, இலவ பார்த்த கிளி கிடையாது, பாரு திமுக கூட்டணியை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கூட்டணி ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. ஏற்கனவே திமுக கூட்டணியானது வலுவாக இருக்கிறது. ஆனால் இப்போ அதிமுக கூட்டணியில் யார் இருக்கிறாங்க? ஜெகன்மூர்த்தியார் இருக்காரு, அதுக்கப்புறம் எஸ்டிபிஐ கட்சி இருக்கிறது, தமீம் அன்சாரி இருக்கிறாரு, அவ்வளோதானுங்களே. பாமக வரப்போகிறதில்லன்னு நம்மளே சொல்லிவிட்டோம். அதனால் நம்ம திமுக கூட்டணியை உடைச்சாதான் 31 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட நமக்கு பெருமை. ஏன்னா திமுக கூட்டணியிலேருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பேசியிருக்காங்க. அங்கிருந்தே ஒரு கட்சியை காட்டுறம்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய கட்சிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. அப்படி ஃபோன் பண்ண பிறகு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு யுக்தி தோன்றியது. ஏங்க கடந்த காலத்தில் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டளை இருப்பதனால அதற்கு அவப்பேர் இருக்குது மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திமுக கூட்டணியில் இணைந்து அதிமுக எதிர்த்தீங்க. இப்போ கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலத்தில் திமுக எவ்வளோ கெட்ட பேர், அந்த கெட்ட பேர் வந்து நீங்கள் சுமக்க போகிறீங்களா? பாருங்க, இப்போ அதிமுக கூட வந்தீங்கன்னா அங்கே கொடுக்குற தொகுதியை விட கூடுதலாக கொடுக்குறேன். 2வது பாஜக கூட ஒட்டும் இல்லை உறவு இல்லை என்பதை 2024 மட்டும் இல்லை 2026 வரைக்கும் நான் அறிவிச்சிட்டேன். அப்படி இருப்பதுனால என்ன நீங்கள் நம்பலாம் அப்படின்னு சொன்னார். அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் உறவு இல்லை என்பதை சூசகமாக தெரிவிக்கிறாரு. ஏற்கனவே நம்ம மோடி அவர்கள் 2 முறை வந்தார், மோடி அவர்களை சந்திக்கவே இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை, அனுமதியும் கேட்கல. அதனால் அந்த கட்சிக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்குதான். அதை விட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆன்மீகவாதி, பாஜகவுடன் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி. ஆனால் கூட்டணிகளுக்காக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு புதிய அடையாளத்தை தரித்திருக்கிறார். என்ன தெரியுமா? ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் போலீங்களா அப்படின்னு கேட்கின்ற போது கால் வலிங்க, நான் போலீங்க, கால் வலி இல்லைன்னா போவோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்துக்களுடைய மனமும் புண்படக்கூடாது, அதே மாதிரி கூட்டணி தலைவர்களுடைய மனமும் புண்படக்கூடாது, சிறுபான்மையினரும் தப்பா எடுத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக போவேன், உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டும் விருப்பப்படுறவங்க ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகலாம், அது அவங்க விருப்பம், நான் தடை பண்ண போகிறது கிடையாது, நான் போல அப்படின்னு சொல்லிட்டாரு. ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகும்போது கால் வலின்னு சொல்லி போடுறாரு. ஆனால் நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதே நாளில் கன்னியாகுமரிக்கு டூர் அடிக்கிறார். ஐயா வைகுண்டர் பதியில் போய் தெய்வ தரிசனம் செய்கின்றாருங்க. உடலில் சட்டை இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஐயா வைகுண்டர் பதியில் போய் சாமி தரிசனம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த எடப்பாடி பழனிசாமி கால்வலி இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. இதுலேருந்து என்ன தெரிவிக்கின்றார்? என்னுடைய ஆன்மீகம் என்பது வேற, பிஜேபி ஆன்மீகம் என்பது வேற. நான் ஆன்மீகத்தை அரசியலுடன் கொண்டு வரல, நான் மண்ணுக்கானவன், என் மண்ணில் எத்தனையோ ஆன்மீக நம்பிக்கை இருக்குது, அதை நான் போற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கின்ற அந்த தருணத்தில் ஐயா வைகுண்டரை போய் தரிசித்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. இதில் ஒரு அரசியல் கணக்கு இருப்பதாக எல்லாரும் சொல்கிறாங்க. முக்குளத்தூர் சமூகம் இருக்கு இல்லையா, அந்த முக்குளத்தூர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக என்றாலே பரம எதிரி. எத்தனையோ அமைச்சர்களை கொடுத்திருந்தாலும் அந்த அமைச்சர்கள் திமுகவில் பரம்பரையாக அவங்களே ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் முக்குளத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு தான் ஓட்டு.
அதுக்கு காரணம் சசிகலா இருந்தாங்க, பன்னீர்செல்வம் இருந்தாங்க, தினகரன் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையில் இருந்தாங்க. இந்த அமைச்சர்கள் மாதிரி திமுக தலைமைக்கு சேவகம் செய்துக்கிட்டு அடிமையாக இல்லை. அதனால் நம்மால் ஒருத்தன் அங்கே இருக்காண்ட அதிமுக அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கியத்துவ சமூகம் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அதிமுக ஓட்டு போட்டுருச்சு. ஆனால் இன்னைக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு விபத்து போல பன்னீர்செல்வம், தினகரன் மற்றும் சசிகலா அவர்கள் அதிமுகக்குள்ளே இல்லை. அதனால் முக்கியத்துவ சமூகத்தின் மத்தியில் அதிருப்தி இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக அதிருப்தி இருக்கும். அந்த வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பரம்பரை எதிரியாக இருக்கக்கூடிய திமுக ஓட்டு போடுங்க, போட மாட்டாங்க. அதனால் அந்த வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அண்ணாமலை அவர்கள் கவர்ந்து இருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். இந்த சசிகலா இல்லாததுனால, தினகரன் இல்லாததுனால, பன்னீர்செல்வம் இல்லாததுனால அந்த கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்குனது திமுக கிடையாது, அண்ணாமலை தான். சரி, அந்த கஷ்டத்தை போக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? அங்கே முக்கியத்துவ சமூகத்துக்கு இணையாக இருக்கின்ற இன்னொரு சமூகம் யாரு? தமிழ் சமூகம், நாடார் சமூகம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அந்த சமூகத்தை தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு? ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கின்ற அந்த நாளில் ஐயா வைகுண்டரை போய் தரிசிக்கிறாருங்க. எப்படியாப்பட்ட அரசியல் பாருங்க. போனதும் இல்லாமல் ஐயா வைகுண்டரனுடைய கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரியை பொறுத்த வரைக்கும் என்னங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே வந்து லீவ் விடுறாங்க ஐயா வைகுண்டருடைய பிறந்த நாளுக்கு. தென் மாவட்டங்கள் முழுவதும் லீவ் விட்டா கூட பரவாயில்லைங்களே, அந்த வழிபாட்டு முறை அங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முதலமைச்சராக வந்தீங்கன்னா இதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாடாருடன் வந்து இணை பிரியாமல் இருக்கின்ற, நாடார்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற தரக்கூடிய, நாடார்களுடைய தொழிலை பெருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரியது அதிமுக தான். அதுவும் எடப்பாடி பழனிசாமி தான். எளியவனுக்கு எளியவன். அதாவது ஐயா வைகுண்டரை வந்து திமுக யாராவது போற்றுவாங்களா? அவங்க பகுத்தறிவாளர்கள் சட்டையை கட்டுவாங்களா? என்ன பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடன் வந்து குடும்பத்தில் ஒருவனாக வந்துட்டேன், எங்களை நீங்கள் தான் ஆதரிக்க வேண்டும் என்று அரசியல் காய் நகரத்தில் செஞ்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே திருமாவளவன் கிட்ட உடல்நிலை சரியில்லாத போது போன் போட்டும் பேசியிருக்கிறாரு. பல முறை அதிமுக ஆதரவாக திருமாவளவன் அவர்களும் பேசியிருக்கிறாரு. ஸோ திமுக கூட்டணியை உடைப்பதற்காக இங்கே மட்டும் போன் பண்ணி பேசல, டெல்லி வரைக்கும் பேசியிருக்கிறாரு. ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரை 2ஆம் பாகத்தில் இருக்கார், அவர்கிட்டே பேசியிருப்பதாக தகவல். காங்கிரஸ் திமுக 2 பேரும் வந்து குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த குழு எதுக்கு? தொகுதி உடன்பாடு. இந்த தொகுதி உடன்பாடு மட்டும் சரியாக வரலன்னா அடுத்தது அதிமுகவுடன் தான் கூட்டணி. இப்போ திமுக வெற்றி பெற்றாலும் இல்லை அதிமுக வெற்றி பெற்றாலும் ராகுல் காந்திக்கு ஆட்சி அமைப்பதற்கு எம்பிக்கள் தான் வேணும். இப்போ திமுக செல்வாக்கு ஒன்றும் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுதும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. திமுகவுடைய செல்வாக்கு தமிழ்நாடு வரைக்கும் தான். அதே மாதிரி அதிமுக செல்வாக்கு தமிழ்நாடு வரைக்கும் தான். அதிமுக இணையானது திமுக, திமுக இணையானது அதிமுக. ஸோ காங்கிரஸ் யார் பக்கம் இருந்தாலும் சரி, கொடுக்கிற தொகுதியை வெற்றி பெற்றதுக்கான ஆதாரம் திமுக கிட்டையோ அதிமுக கிட்டையோ தான் இருக்கிறது. ஸோ அதிமுகவும் செல்வாக்கு இருக்குது, திமுகவும் செல்வாக்கு இருக்குது. என்னத்துக்கு நம்ம திமுக பிடிச்சி தொங்கணும்? சென்ற முறை வந்து பார்த்தீங்கன்னா 9 தொகுதிகள் தந்தான்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த முறை 7 தொகுதிகள் தருவதாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குது. அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 10 தரம் வரீங்களா? ஏன்னா பழைய ஆளுங்க நின்னாங்க இல்லையா தொகுதியில், அங்கெல்லாம் மறுபடியும் சீட்டு கேட்பாங்க. ஸோ அதுலேயும் திருச்சியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் நேரு அவர்கள் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால் திருநாகரசு அவர்கள் முடியாது, எனக்கு அங்கே தான் சீட்டு வேணும், நான் ஏற்கனவே நின்று வெற்றி பெற்ற இடத்தை விட மாட்டேன், ஆண்டாண்டு காலம் திருச்சி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கின்றார். அதனால் பழைய எம்பிக்களும் தொகுதியை விட்டு கொடுக்காமல் இருப்பதனாலும், அதிகமான தொகுதிகள் தேவைப்படுவதனாலும், நம்முடைய அழகிரியாக இருந்தாலும் சரி, ராகுலாக இருந்தாலும் சரி, தொகுதி உடன்பாடு முடியட்டும், அதற்கு பிறகு உங்களிடம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காய் நகரத்தில் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதோடு போச்சுன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடத்திலும் பேசப்பட்டிருக்கிறது. ஸோ அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்களை பொறுத்த வரைக்கும் 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கி பேசி முடிச்சிருக்காங்க. அதனால் பாஜகவுடன் எல்லாரும் போகிறாங்க, திமுகவுடன் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி கதவை திறந்து வைத்த இலவு காத்த கிளி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, மாசா ஒரு கூட்டணி அமைக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இல்லை என்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமி வேட்பாளரை தேர்வு செஞ்சிட்டார். அந்த வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியில் தேர்வு செஞ்சிருக்காரு. 1 பப்ளிசிட்டி மிக்கவராக இருக்கணும், 2வது வசதி படைத்தவராக இருக்கணும், 3வது மக்கள் செல்வாக்கு உள்ளவராக இருக்கணும். இந்த 3ம் கொண்டவர்கள் யார் என்று ஏற்கனவே அடையாளம் கண்டிருப்பதனால எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணி வந்தாலும் வராவிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குறிப்பிட்ட தொகுதி வெற்றி பெறுவதற்கான வழியெல்லாம் பார்த்துட்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும்.
குழுக்கள் போட்டிருக்காங்க. அந்த குழுக்களினுடைய நகர்வு எப்படி இருக்குது என்பதை பார்த்த பிறகு தான் தமிழகத்தில் கூட்டணி கணக்குகள் மாறுதா இல்லை என்பது பற்றி தெரியும். அதுவும் இல்லாமல் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் தான் போவார் பொழுது. அவரும் செயற்குழுவை கூட்டி பேசி முடிவெடுத்துட்டாரு. பிப்ரவரி மாதம் இன்னொரு செயற்குழுவை கூட்ட போகிறாராம். கூட்டணி பற்றி கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கமலஹாசன் சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடன் 2 கொள்கையில் ஒத்து போகணும். என்ன கொள்கைன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு தமிழக மக்களுடைய நலனுக்கு ஆதரவாக இருக்கணும், அதற்கு எதிராக இருக்கக்கூடாது. கமலஹாசனுடைய கொள்கையும் சித்தாந்தத்தையும் சிந்தனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 கொள்கையும் யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி அப்படின்றார். எவனா ஒருத்தன் அரசியல் செய்கிறவன் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக நான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவானா? அது ஒரு கொள்கையாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக யார் இருக்கின்றார்களோ அவங்களுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. 2வது, கமலஹாசனுடைய கொள்கை மற்றும் சிந்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? கமலஹாசனுக்கு என்ன கொள்கை, கமலஹாசனுடைய சிந்தனை என்ன சிந்தனை, இது 2ஐயும் ஏற்றுக்கொள்வதுடன் தான் கூட்டணி அப்படின்னு கமலஹாசன் சொல்லியிருக்கிறாரு. மொத்தத்தில் திமுகவுடன் போகிறேன் அப்படின்றத சொல்லிடலாம். ஏன்னா திமுகவுடன் ஒரு தொகுதியை கேட்டிருக்காரு. ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்று தென் சென்னை. இந்த 2ல் என்ன ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. திமுக முடிவு பண்ணும். முடிவு பண்ண பிறகு பிப்ரவரி மாதத்தில் எந்த தொகுதியில் நான் நிற்க போகிறேன் அப்படின்றத அறிவிப்பார். கடைசி வரைக்கும் தான் அதிகாரத்துக்கு வரணும். அதுதான் சிம்பிள், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அவர் கேட்டதை கொடுக்கும். ஏன் தெரியுமா? ஒரு தொகுதி கொடுத்துட்டு தமிழகம் முழுவதும் அவர் பிரச்சாரத்துக்கு வச்சுக்கும் சூப்பராக. 2வது, அதிமுக சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைவதற்கு கமலஹாசன் முக்கிய காரணம். திமுக எதிர்ப்பு வாக்குகளை டப்பால்னு உடைச்சார் அதிமுகவுக்கு போகாமல். அதனால் திமுக வெற்றி பெற்றது. அந்த நன்றி விசுவாசத்தில் கமலஹாசன் கேட்கின்ற தொகுதியை கொடுத்துருவாங்க. அதனால் பிரச்சனையே கிடையாது என்பது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது. சரி நண்பர்களே, இந்த சர்வே மூலமாக பாஜக முன்னுக்கு வருதா இல்லை திமுக முன்னுக்கு வருதான்றதை பொறுத்து பார்க்கலாங்க. நன்றி நண்பர்களே.